ஆதியாகமம் 41வது அதிகாரம் 41, 42, 43 வசனங்கள். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு முன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே எகிப்து தேசத்திலே யோசேப்பு உயர்த்தப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்டவைகளில் ஒன்று என்ன தெரியுமா? மெல்லிய வஸ்திரம் அவனுக்கு உடுத்தி, அதாவது அந்த உயர் பதவியில் இருக்கிறவர்கள் அணியக்கூடிய வஸ்திரம். பார்வோனுக்கு அடுத்ததான ஒரு ஸ்தானம் வரைக்கும் யோசேப்பு இப்பொழுது உயர்த்தப்படுகிறான். அவன் அணிய கொடுக்கப்பட்ட உயர்ந்த வஸ்திரம். யோசேப்பு வஸ்திரம் என்று சொல்லும்போது யோசேப்பின் ஆரம்ப காலம் நமக்கு நினைவுக்கு வரும். அதாவது யோசேப்புக்கு 17 வயதான போது யோசேப்பின் தகப்பன் யோசேப்புக்கு ஒரு பல வர்ண அங்கியை செய்வித்து கொடுத்தான். அந்த அங்கியை ரொம்ப நாள் யோசேப்பால போட்டிருக்க முடியவில்லை. கொஞ்ச நாளிலேயே அந்த பலவர்ண அங்கியை சகோதரர்கள் பறித்து பீறி போட்டார்கள். இப்பொழுது யோசேப்புக்கு வயது 30. இப்பொழுது யோசேப்புக்கு ஒரு அதிகார வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது. இந்த அதிகார வஸ்திரம் அவனிடத்திலிருந்து கடைசி வரை பறிக்கப்படவில்லை. இதற்கு இடையிலே போர்த்திபாரின் வீட்டிலே ஒரு வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வஸ்திரமும் பறிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது தேவன் குறித்த வேளையிலே, தேவன் நியமித்த நாளிலே, தேவன் ஏற்படுத்தின அந்த அதிகார வஸ்திரம், ராஜ வஸ்திரம் யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. அது பறிக்கப்படவில்லை, அது பீறி போடப்படவில்லை. இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உங்கள் கைவிட்டு போனதை குறித்து நீங்கள் கலங்க தேவை இல்லை. உங்களுக்கென்று கர்த்தர் எதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ அது நிலைக்கும். உங்களுக்குரியதல்லாதவைகள், அதாவது கர்த்தர் நியமிக்காதது நம்மிடத்திலிருந்து பறிக்கப்படலாம். ஆனால் கர்த்தர் நமக்கென்று நியமித்தது நம்மிடத்திலிருந்து பறிக்கப்படாது. அதன் பிறகு இந்த சகோதரர்கள் யோசேப்பின் இடத்தில் வந்தார்கள் அல்லவா? அவனை கட்டி பிடித்தார்கள் அல்லவா? அழுதார்கள் அல்லவா? யாராவது அவன் வஸ்திரத்தை கை வைத்தார்களா? இல்லையே. அன்று நடந்துச்சு, இனி நடக்காது. அன்று அதை செய்தவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது அதே செயலை செய்ய முடியாத நிலையிலே யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். தேவன் தருவதே நிலைக்கும். உங்கள் கைகளை விட்டு சிலவை பறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கவலையை விட்டு விடுங்கள். உங்களுக்கென்று ஆயத்தமாக்கினதை ஏற்ற வேளையிலே உங்கள் கையிலே தருவார். அது பிடுங்கப்படாது, பறிக்கப்படாது. கர்த்தர் பார்த்து கொள்வார்.